வாழ்க்கையில் பிறந்து தன்னன் பொருட்களை வளர்ந்து சங்க வைப்பு வார்த்தையின் தாய் தமிழர்களை வாழ்ந்துள்ளேன். மேடையில் இருக்கக்கூடிய சார்ந்த பெருமக்களையும் மேடைக்கு முன்னே அகற்றக்கூடிய ஆண்டவர்களையும் வணங்கி இந்த வாழ்த்துறையை நான் ஆற்ற வருகின்றேன். காவிரி கவிதை மற்றும் இன்றைக்கு புதிதாக உதயமாயிருக்கின்றது. இளைஞருக்கு கல்விக்கொள்ளை கொண்டு செல்லும் 25 தொடர் நிகழ்வுகள் திருச்சிராப்பள்ளியில் கவிஞர்களை ஆராயப்படும் விதமாக இந்த நிறுவனத்திற்கக்கூடிய இந்த அமைப்பின் நிறுவனம் அதோடு தொடர்ந்து இயங்கக்கூடிய மற்ற அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த கவியானதும் தொடங்கப்படுவதற்கான நோக்கத்தை ஒரு அறிமுக உரையாக நான் சொல்லிவிட்டு பிறகு எல்லோரையும் வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழில் அந்த இடத்தில் 25 ஆண்டுகால ஒரு புதுக்கவிதையை உலகம் முழுக்க கொண்டு சென்ற மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளரை பற்றிய ஒரு அறிமுறை. தமிழின் தலை சிறந்த தத்துவ சிந்தனையாளர், உலக இலக்கியங்களை பெற்றவர், உலகின் புகழ்பெற்ற கவிதை வடிவங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர், பேராசிரியர், மனிதநேய சிந்தனையாளர், கவிஞர் மீனாட்சி இணைந்து அண்ணன் பதிப்பகத்தை உருவாக்கியவர், சாகித்ய அகாதமியிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பாரதிதாசன் விருது, கலைமாமன் விருது, கலைஞர் விருது, 2 முறை லட்சங்கள் பொருட்கள், 50க்கும் மேற்பட்ட கல்வி நூல்கள், ஆய்வு கட்டுரை, நூல்கள் என தமிழருக்கும் உரைக்கம் செய்தவர் நாம் கவிஞர் அப்துல் ரஹ்மான். கவிதை பற்றிய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை இந்த நேரத்தில் நினைவு பெற விரும்புகின்றேன். வெற்றி பெற நாம் நினைவு பெற வரும்போது வெகுமான என்ன கேட்டால் அர்த்தம் பெருமானை கடவுள் என கேட்பேன். இது கலைஞருடைய அந்த பொன் வார்த்தைகள். நான் கலைஞ் பானை படிக்கும்போதெல்லாம் தமிழில் எப்படி ஒரு எழுத்தாளரை பார்க்க முடியவில்லை, எழுத நாமே இல்லை என இயங்குவேன். அந்த இயக்கம் இப்போது இல்லை. இது அற்புதமான நாடுகின்றார் என்று அற்புதமான மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் சொன்னது போல இளைஞர்களை இயக்கம் செய்வதற்காக அற்புதமான கல்வியில் பணி செய்கின்ற காலகட்டத்தில் கவிதாக்குகள் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நூற்றுக்கணக்கான கவிஞர்களை உருவாக்கிய கவிதை தொழிற்சாலை அப்துல் ரஹ்மான். உலக கவிஞர்களை மீட்டெடுத்து தமிழின் தங்கள் நாட்களில் அமைத்து அழகு பார்த்தவர் அப்துல் ரஹ்மான். அனைவராலும் கொண்டாடப்பட்ட கவி சிலவசையும் ஏழுகள் கொண்டு செலுத்தும் அறிவு முயற்சியில் காவிரி கவிதை மற்றும் அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. பொன்மகன் தாயின் பிறந்ததால் என்னவோ பெண்கள் இந்தியாக வளரும் நம் காவிரியும் பெயர் தாங்கி இலக்கிய உண்மையாக நன்மை காவிரி கவித்தமிழ் குற்றம் தன்னால் அகத்தை கொண்டுள்ளது. கவிதை என்னும் சமசமத்தில் கலந்து காவிரி தமிழ் குற்றம் கலமுற்றம் ஆழ பயன்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு தொடர்பட்ட நோக்கம் அப்துல் ரஹ்மானின் அனைவரும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை அப்துல் ரஹ்மானின் கவிஞர்களை அழகாக இருக்கிறோம் நினைவு பட்டம் செய்யப்பட்டு நம் காவிரிக்கு கவிதரும் குற்றத்தினும் நிலைநாட்டினும் அந்த நிலையுடைய துணையர் அன்புக்குரிய பேராசிரியர் ஜாசலேன் அவர்கள் அவரை நினைத்து பார்க்கின்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருடைய பன்முக அடையாளம் நூலாசிரியர், இதழியாளர், கவிஞர், பதிப்பாசிரியர், சமூக செயற்பாட்டாளர், பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். நம் சமைத்தவர்கள் அதோடு இந்த நிறுவனத்தின் இந்த அமைப்பை தொடங்கக்கூடிய அன்பு சகோதரர் மெர்சி அவர்களையும் வாழ்த்துகின்றேன். முதலில் அவர் இருவரையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். திருச்சிராப்பள்ளிக்கு அடையாளம் தரக்கூடியவர் உங்கள் பணத்தை தாங்கியிருக்கின்றார். மாணவர்களை ஊக்கப்படுத்துவதில் அவருக்கு நிகழ் யாருமே கிடையாது. எங்கள் மாணவர் சொல்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைய உதவி செய்கின்றார் என்பது
எப்பவுமே பிரதானம் அறிவார்கள். ராயல் லயன் சங்கத்தின் சாசன தலைவராக இருக்கக்கூடிய நம் லயன் பி முகமது சபி அவர்களையும் வருவதற்கு நான் வரவேற்கின்றேன். இன்றைய கல்வியாளர்கள் தலைமையிலாக இருக்கக்கூடிய நம்முடைய குறை அரசு பல நிகழ்வுகள் சென்று வந்தாலும் எப்பொழுதும் தமிழையே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர். ஒரு நிகழ்வு முடித்துவிட்டு நேரடியாக பேசி வருகின்றார். குறித்த நேரத்தில் நான் சொன்ன இடத்தில் நான் சேவைகிறது எப்பொழுதுமே சமயத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். கல்வியோட தலைமையை நடத்தப்பட்டதற்காக வருகின்ற குழல் அரசு கவிஞர் கல்வியோடைய காந்திபாட் சாமியையும் வரவேற்கின்றேன். இன்று இளம் கவிஞர்கள் வளர்ந்து வருகின்ற கவிஞர்கள் திருச்சிராப்பள்ளியில் பல மேடைகளை அனுமதி கொடுக்கக்கூடிய நம்முடைய கவிஞர்கள் எங்களுக்கு மாணவராக இருந்தாலும் எங்களுக்கு பெருமையாக செல்லக்கூடிய இந்த கவிஞர்களை பார்க்கின்றேன். ஆயுதமின்றி சமர் செய்யும் நேர் என்னும் தலைப்பில் கவிதை வாசிப்பதற்காக தலைவர் சாதமும் ரசித் அம்மன் வந்திருக்கின்றார். அவரையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். அழுக்கு பற்றாத நெருப்பு என்னும் தலைப்பிலும் கவிதை வாசிப்பதற்காக வரக்கூடிய கவிஞர் அரசி மாவின் அவர்களையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். 70 நாள் உடற்பட்ட நிலம் என்னும் தலைப்பில் இன்று கவிதை வாசிப்பாக இருக்கக்கூடிய கவிஞர் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். ஞானத்தால் விருந்த வானம் கவிஞர் ஆசி கோடி அவர்களையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். பாட்டுக்குள் இருக்கும் காற்று என்னும் தலைப்பில் நல்ல ஒரு கவிதையை ஆக்ரோஷமாக பேசக்கூடிய கவிஞர் வசீர் அஹ்மத் அவர்களையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். இன்றைக்கு இந்த புதிய நிகழ்வை தொடர்வதற்கு மட்டுமல்லாமல் வாழ்த்துவதற்காக வருகின்றத்தில் இருக்கக்கூடிய முத்தமிழ் எழிலரசி எங்களுடைய தமிழகத்துறையும் சொத்து அம்மா கேப்டன் ஆரிசன் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். தமிழ் சம்பள ஐயா எங்கு சென்றாலும் தன்னுடைய அந்த குன்புவாய் அனைவரையும் வசப்படுத்தக்கூடிய ஐயா தமிழ் சங்கம் கலந்த சங்கம் இருக்கின்றார்கள். அவரையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். எங்களுடைய ஆசிரியர் சங்கத்துடைய தலைவர் ஐயா ஜோசப் சாயர் வந்திருக்காங்க. துணை முதல்வராக இருந்தவர்கள் எப்பொழுதுமே சலைத்துடைய பக்கபலமாக அவருக்கு ஆய்வு தெரியாதவர்கள். இன்னைக்கு அவர் வந்திருக்காங்க. அவருக்கு விஷயமாக ஒரு விளையாட்டு சொல்ல வேண்டும். இன்னைக்கு இந்த அப்துல் ரஹ்மானை சலைத் அவர்கள் எடுத்து பேசுவதற்கு அவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா அவரிடம் தான் அவர் முனைப்பட்டம் பெற்றார். அதற்கு ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். என்னுடைய துறை பேராசிரியர் முனைவர் முரளிகிருஷ்ணன், முனைவர் ஜான்மணி இருவரும் இருந்தார்கள். வரவழையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். இங்க வந்திருக்கக்கூடிய திருச்சி பாஸ்ட் பிரஸ் ரிப்போர்ட்டருடைய பாவனைகள் இருந்தார்கள். அவர்களையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். திமுகவின் தலைமை கழக இளம் பேச்சாளர் மாணவர் தம்பி பிரம்மன் இருக்கின்றார். தொடர்ந்து அப்பாவுக்கு வந்திருக்கின்றார்கள். இருவரையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். இங்கு முக்கூத்தூர் பள்ளியின் மேலாளர் தலைமை ஆசிரியர் சக்தி ஐயா வந்திருந்தார்கள். அவரையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். அவர்களும் அவருடைய நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துக்காக வந்திருக்காங்களா இல்லை அறிவிப்புகளுக்காக வந்திருக்கிறதில்லை. இந்த மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்கள் அனைவரையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். அறிவிப்பை நிறைவு செய்வதற்காக வந்தவருடைய செல்வகுமார் அவர்களையும் வருவதற்கு என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வு தொடக்கமாக இருக்கின்றது. 25 நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட இருக்கின்றது. எல்லோரும் வர வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வையும் தன்னுடைய நெஞ்சில் நிறுத்தி சலைத் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சலைத்தருடைய புது முயற்சியை பாராட்ட வேண்டும். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் எவரையும் விடுபட்டிருந்தால் அவர்களையும் வரவேற்று நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய சலைத் அவர்களுக்கு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.